السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين أما بعد. الحمد لله. மரணத்திற்கு பின் மனித வாழ்க்கை அப்படிங்கிற தொடர் தலைப்பின் கீழே நேற்றைய தினத்தில் ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் அவன் செய்த அமல்கள் பதியப்பட்ட பட்டோலைகளை நாளை மறுமையிலே வழங்கப்படுவான். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் வலது கையிலே வழங்குவான், சில மனிதர்களுக்கு இடது கையிலே வழங்குவான், சில மனிதர்களுக்கு முதுகுக்கு பின்னால் வழங்குவான். அந்த பட்டோலைகளை பெற்றுக்கொண்டவர்கள் வலது கையில் பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள், இடது கையில் பெற்றுக்கொண்டவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள், தன்னுடைய முதுகுக்கு பின்னால் பெற்றுக்கொண்டவர்கள் எந்த நிலையில் இருப்பார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அதே போல் நம்மளுடைய பட்டோலையை நாம் பெறும் பொழுது நாம் சந்தோஷமான நிலையில் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இஸ்திஃபார் அதிகமாக செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். சரி, ஹைர். இதுக்கப்புறம் மர்மையுடைய அந்த தொடர்ச்சியில அடுத்து முக்கியமான ஒரு நிகழ்ச்சி இருக்குது. அதுதான் நம்மளுடைய அமல்கள் நமக்கு முன்னால் எடுத்து காட்டப்படும். அல்லாஹ் வேதத்தை தான் கொடுத்துட்டான், அதாவது நம்மளுடைய பட்டோலைகள்லாம் கொடுத்துட்டான். இதற்கு பின்னால் நம் உலகத்தில் செய்த அமல்கள் நம்ம கண் முன்னால் காட்டப்படும். அல்லாஹ் நம்ம எல்லோருடைய அமலையும் நம்ம கண்ணு முன்னாலே காட்டுவான். பொதுவாக உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ்வுடைய பார்வைக்கு காட்டப்படுகிறது. 3 முறையில காட்டப்படுது. உலகத்தில் நம்ம என்ன அமல் செஞ்சாலும் 3 நிலைகளில் அல்லாஹ்விடத்தில் அது காட்டப்படுகிறது. அரபியில காட்டப்படுதல் அப்படிங்கிறதுக்கு அல் அருள், ஐன் ரா லா, லாது, அல் அரல் அப்படின்னா எக்ஸ்போஸ், கண்ணால பார்க்கிறோம்ல, இதுதான் அல் அரல். அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை 3 நிலையில் பார்க்கிறான். இமாம்கள் எழுதுறாங்க. முதலாவது, தினமும் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகின்றன. அவங்க சொன்ன செய்தி சஹீஹுல் புகாரில வருது. யதஆகபூன ஃபீக்கும் மலாயிகத்தும் பில்லைல் வ மலாயிகத்தும் பின்னஹார். பகலில் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் இரவில் வரக்கூடிய மலக்குமார்களும் ஒன்றோடு ஒன்று பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். இரவு ஃபுல்லா ஒரு மலக்குமார்கள் கூட்டம் நம்ம கூட இருக்கும், பகல்ல அவங்க போயிடுவாங்க. அவங்க போன உடனே பகல்ல இருந்து இரவு வரைக்கும் அசர் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நம்ம கூட இருக்கும். அப்ப மலக்குமார்களுடைய கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அசர் தொழுகையிலும் ஃபஜ்ர் தொழுகையிலும் அந்த மலக்குமார்களுடைய கூட்டம் எல்லாரும் இருப்பாங்க. 2 ஷிஃப்ட் மலக்குமார்கள் இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய டெய்லி அமல்களை 2 தடவை, ஃபஜ்ர்ல ஒரு தடவை அல்லாஹ்ட்ட காட்டப்படுது, 2வது அசர் தொழுகையில நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட காட்டப்படுது. அவங்க சொன்ன இன்னொரு செய்தி வருது. நபி அவங்க அல்லாஹ்வை பத்தி 5 விஷயம் சொன்னாங்க. சஹீஹ் முஸ்லிம்ல வருது. அல்லாஹ் தஆலா தூங்க மாட்டான், தூங்குவது அவனுக்கு ஏற்றமானது கிடையாது. அவன் சில மனிதர்களை உலகில் உயர்த்துகிறான், சிலரை தாழ்த்துகிறான். பிறகு 3வது சொன்னாங்க, யுர்ஃபஉ இலைஹி அமலுல் லைல் கப்ல அமலின் நஹார். இரவில் செய்யக்கூடிய அமல் பகலில் செய்யக்கூடிய அமலுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. பகலில் செய்யக்கூடிய அமல் இரவில் செய்யக்கூடிய அமலுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படுகிறது. 5வது விஷயம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கும் மத்தியிலே ஒரு திரை இருக்கிறது. அந்த திரையை யார் பக்கத்துல போனாலும் அது அவர்களை எரித்து விடும். ஒளியாலான திரை, இன்னொரு ரிவாயத்துல நெருப்பாலான திரைன்னு இருக்குது. இப்ப அல்லாஹ் பத்தி 5 விஷயம் நபிசாதம் சொல்லும் பொழுது அதுல இந்த 2 விஷயம் சொன்னாங்க. இரவுல வர செய்யக்கூடிய அமல் காலையில அல்லாஹ்ட்ட போயிடும். அதே மாதிரி பகல்ல செய்யக்கூடிய அமல் இரவுல அல்லாஹ்ட்ட போயிடும். அப்ப தினமும் நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் பார்த்து கொண்டே இருக்கிறான். முதலாவது உலகத்துல. 2வது, வாரம் வாரம் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகின்றன. வாரத்தில் 7 நாட்களில் 2 நாட்கள் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட காட்டப்படும். திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும், இந்த 2 நாட்களில் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படும். நபிசாசம் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம் வருது. துஃப்தஹு அப்வாபுல் ஜன்னா யௌமல் இத்னைன் வ யௌமல் ஹமீஸ். சொர்க்கத்துடைய வாசல்கள் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் திறக்கப்படுகின்றன. ஃபயூஃபரு லிகுல்லி அப்தின் லா யுஷ்ரிக் பில்லாஹ். அந்த 2 நாட்களில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத எல்லாரையும் அல்லாஹ் மன்னிச்சிரும். பொது மன்னிப்பு, அல்லாஹ்வுடைய பொது மன்னிப்பு கிடைக்கக்கூடிய நாட்கள் வாரத்தில் 2, திங்களும் வியாழனும். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத எல்லாருக்கும் அல்லாஹ் சிறு பாவங்களை பொது மன்னிப்பாக வழங்கிவிடுவான். யாரை தவிர? 2 பேரை தவிர.
அந்த 2 பேர் யாருன்னா, அவர் இஸ்லாத்தில் தான் இருப்பார், ஆனால் தன்னுடைய சகோதரர் மத்தியிலே பிணக்கம் கொண்டிருப்பார், பேசாம இருப்பார். இவங்க 2 பேரும் அல்லாஹ் சொல்ல 3 தடவை அந்த ஹதீஸ்ல வருது. இவர்கள் சேருகின்ற வரை இவர்களை வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க, இவங்க சேருகின்ற வரை இவர்களை அப்படியே வைத்து விடுங்கள், இவர்கள் 2 பேரும் சண்டை போட்டு மறுபடியும் சேர்ற வரைக்கும் இவங்களை அப்படியே வச்சிருங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அப்ப திங்களும் வியாழனும் மனிதனுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகின்றன, வார கணக்கு. 3வது, வருடத்தில் ஒரு முறை நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே காட்டப்படுகின்றன. அவங்க சொன்னாங்க, ذَلِكَ شَهْرٌ, ரமலான் மாசத்துக்கு முந்திய மாதம் ஷாபான் மாதம். ஷாபான் மாதம் என்பது நம்மளுடைய அமல்கள், வருடத்தினுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிறது. நசாயில பதிவு செய்யப்பட்ட சரியான செய்தி. அப்போ 3 நிலைகளில் உலகத்தில் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகிறது. தினமும் ஃபஜ்ர் தொழுகையிலும் அஸ்ர் தொழுகையிலும், வாரத்தில் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும், வருடத்தில் ஷாபான் மாதத்திலே நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் காட்டப்படுகின்றது. இப்போ மறுமையில் நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் நமக்கு காட்டுவான். உலகத்துல நம்மளுடைய அமல் அல்லாஹ் பார்க்கறான்ல, மறுமையில நம்மளுடைய அமல்களை, நாம் உலகத்துல செஞ்ச நன்மை தீமைகளை அல்லாஹ் நமக்கு காட்டுவான். இது 2 வகையா இருக்குது. ஒண்ணு, பொதுவாக எல்லா மனிதர்கள் முன்னாடி அல்லாஹ் நம்மளுடைய அமல்களை காட்டுவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யௌம துஅரதுன் லா தக்ஃபா மின்கும் காஃபியா. இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்துல் ஹாக்கால அல்லாஹ் சொல்றான், அன்றைய நாளிலே எந்த மறைப்பும் இருக்காது, எல்லாரும் அல்லாஹ் முன்னால் நிறுத்தப்படுவீர்கள், எடுத்து காட்டப்படுவீர்கள் அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்துல சூரத்துல் கஹ்ஃப்ல, உரிது அலா ரப்பிக ஸஃபா, நீங்கள் வரிசையாக அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வைக்கப்பட்டு எடுத்து காட்டப்படுவீர்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் எடுத்து காட்டப்படுவீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இது முதலாவது வகை. மறுமையில் நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் எடுத்து காட்டுவது பொதுவா, அது நல்ல அமல் செஞ்சவங்களா இருக்கட்டும், தீயவங்க செஞ்சா இருக்கட்டும், இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். 2வது இருக்குது, ஒரு மூமினான வாழ்க்கையை உலகத்துல வாழ்ந்திருப்பார், ஆனா பாவமும் செஞ்சிருப்பார். பாவம் செய்யக்கூடிய மூமின், இவருடைய அமல்களை அல்லாஹ் மறுமையில் அவருக்கு எடுத்து காட்டுவான். எப்படி? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற பல ஆயத்துகள்ல, சூரத்துல் கியாமால, யுனப்பவுல் இன்சான் யௌமைதின் பிமா கத்தம வ அஹர், மனிதன் அவன் முற்படுத்தியவையும் அவன் பிற்படுத்தியவற்றையும் அவனுக்கு அறிவிக்கப்படும். நப்ப, அவனுக்கு சொல்லப்படும், இதுதான் நீ உலகத்துல செஞ்சுப்பா, இதெல்லாம் நீ விட்டுட்டு வந்தப்பா அப்படின்னு அவனுக்கு சொல்லப்படும். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், யௌம தஜிது குல்லு நஃப்ஸின் மா அமிலத் மின் கைரின் முஹ்தரா, ஒவ்வொரு ஆன்மாவும் மறுமையில் தான் எதை செய்தது என்பதை பெற்றுக்கொள்ளும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னொரு ஆயத்துல, அலிமத் நஃப்ஸுன் மா கத்தமத் வ அஹரத், ஒவ்வொரு ஆன்மாவும் தான் முற்படுத்திய, மறுமைக்காக முற்படுத்திய விஷயங்கள் என்ன, உலகத்தில் விட்டு வைந்த விஷயங்கள் என்ன என்பதை மறுமையிலே அறிந்து கொள்ளும். நம்மளுடைய அமல் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காண்பான். இன்னொரு ஆயத்துல, வஜது மா அமிலு ஹாதிரா, அவர்கள் செய்ததை அவர்களுக்கு முன்னால் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இன்னொரு ஆயத்துல, யௌம யபஅஸுமுல்லாஹ் ஜமீஆ, உங்கள் எல்லோரையும் அல்லாஹ் எழுப்பக்கூடிய அந்த நாளிலே, அவர்களை எழுப்பக்கூடிய அந்த நாளிலே, ஃபயுனப்பிஉஹும் பிமா அமிலு, அவர்கள் செய்ததை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுப்பான். எப்பா நீ மறந்திருக்கலாம், இந்த இடத்துல நீ இப்படி செஞ்சியா, அந்த இடத்துல நீ இப்படி செஞ்சியா அப்படின்ட்டு அவர்களுக்கு அஹ்ஸாஹுல்லாஹ் வ நஸு, அவர்கள் மறந்தாலும் அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். பத்திரமா அல்லாஹ்ட்ட இருக்குது. நம்மளுடைய அமல்களை எல்லாம் அல்லாஹ் மறுமையில் சொல்லி காமிப்பான், எடுத்து காமிப்பான். இப்ப ஆஃப்டர் ஆல் இந்த உலகத்திலே நம்ம உதாரணம் பார்க்கிறோம், நல்ல புரியதுக்காக வேண்டி பிபிடி பிரசன்டேஷன்லாம் போடுறாங்கல்ல, நல்ல கண்ணில் பார்க்கிறோம், எங்கேயோ உள்ள கேமரா ஃபுட்டேஜ்னா கண்ணால பார்க்கணும். அது மாதிரி நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் எடுத்து காமிப்பான். அதை விட பெட்டரா கூட எடுத்து காமிக்கிறான். அது அல்லாஹ்க்கு மட்டும் தான் தெரியும். இப்ப நாளைக்கு மறுமையும் நம்மளுடைய அமல்களை அல்லாஹ் எடுத்து காமிப்பான். இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத் வ மா ஃபில் அர்ல், வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ளவை எல்லாவற்றையும் அல்லாஹ் அறிவான் என்பதை நீங்கள் விளங்கலையா? மா யகூனு மின் நஜ்வா ஸலாஸத்தின் இல்லா ஹுவ ராபிஉஹும், 3 பேர் ரகசியம் பேசினா 4ஆவதா யார் இருக்கா? அல்லாஹ். ஒலா ஹம்சத்தின் இல்லா ஹுவ சாதிசுஹும், 5 பேர் ரகசியம் பேசினா 6ஆவதா அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, ஒலா அக்ஸர மின் தாலிக், அதோட குறைவா இருக்கட்டும் அதிகமா இருக்கட்டும், இல்லா ஹுவ மஅஹும் ஐனமா கானு, நீங்க எங்க இருந்தாலும் அல்லாஹ் உங்களோட இருக்கிறான். சும்ம யுனப்பிஉஹும் பிமா அமிலு, நீங்கள் செய்தவற்றை உங்களுக்கு அவன் அறிவித்து கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சில இடங்கள்ல நாம் அறிவிப்போம், நான் அறிவிப்பேன்னு சொல்றான்.
சில இடங்கள்ல நுனப்பி ஊக்கும், நாங்கள் அறிவிப்போம் அப்படின்னு நல்லா பல இடங்கள்ல சொல்லி காமிக்கிறோம். அமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரவ், யார் சின்ன கடுகளவு நன்மை செய்தாலும் அதை மறுமையில் பெற்றுக்கொள்வார், அந்த அமல் அவர் பார்ப்பாரு. ஒமையாமல் மிஸ்கால தர்ரத்தின் ஷர்ரன் யரவு, சின்ன ஒரு தீமையை செஞ்சாலும் மறுமையில் அதை பெற்றுக்கொள்வார், அந்த அமலை அவர் பார்ப்பாரு அப்படின்ட்டு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாளைக்கு மறுமையில, இந்த மறுமையில 2 வகையான எடுத்துக்காட்டப்படுதல் இருக்கும்னா, முதலாவது பொதுவா எல்லாருக்கும் அல்லாஹ் எடுத்துக்காட்டுவான், 2வது பாவம் செஞ்ச மூமின்களுக்குன்னு இது சொல்லி காமிப்பான். அதுலயும் குறிப்பா ஒரு மூமின் பாவம் செய்திருப்பார். சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, எதுனு அஹதுக்கும் மிர் ரப்பிஹி, அல்லாஹ் உங்களுடைய இறைவன் உங்களோட நெருக்கமாக வருவான். யார் நம்மளோட நெருக்கமா வரப்போறா? யாருப்பா? உங்களோட இறைவன்னா யாரு? அல்லாஹ் நம்மளோட நெருக்கமாக இருப்பான் மறுமையில். அடியாருக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் ஒரே ஒரு திரை இருக்கும், அந்த திரைக்குள்ள அவர் வந்துருவார். அல்லாஹ் அந்த திரைக்குள்ள யார் மட்டும் தான் இருக்கிறார்? அல்லாஹ்வும் அடியான்னு மட்டும் தான் இருப்பாங்க. யாருக்கும் வெளியே எதுவுமே தெரியாது, ரூம்குள்ள வந்த மாதிரி இருக்கும். இப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னா, அமில் தகதா வகதா, நீ இந்த அமல் செஞ்சியா, அன்னைக்கு யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருந்தியே, இப்படி செஞ்சல்ல, அன்னைக்கு நீ இப்படி செஞ்சியே, இப்படிலாம் பேசுனியே அப்படின்ட்டு அல்லாஹ் ஒன்னொன்னா அவனுடைய பாவத்தை சொல்லி காமிச்சிட்டே இருப்பான். அப்ப அந்த அடியான், ஆமா யாரெல்லாம் நான் செஞ்சேன், அவ ஒரு கட்டத்துல நினைப்பான், எனக்கு நரகம் உறுதியாகி விட்டது, இவ்வளவு பாவத்தை அல்லாஹ் நோட் பண்ணி வச்சிருக்கிறானே அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான், இன்னி சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, உலகத்தில் நான் உன்னுடைய அமலை, உன்னுடைய இந்த பாவத்தை மறைச்சு வச்சிருந்தேன், அதே போல வான அஃபிர் லக்கல்யோம், இன்றைய நாளில் உன்னை நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு பெரிய பாக்கியம்! அல்லாஹ்வுக்கு நமக்கும் மட்டும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ் நம்மளுடைய பாவத்துல சொல்லி சொல்லி காமிப்பான், நம் உலகத்தில் செய்த அமல்களை எடுத்து காமிப்பான், நினைவு கூறுவான். அப்பொழுது மனிதன் நான் நரகத்து போன் உறுதியாகின்ற நிலையிலே அவன் சொல்லுவான், நான் உலகத்துல உன் பாவத்தை மறைச்ச மாதிரி மறுமையும் உன் பாவத்தை நான் மறைச்சு உன்னை மன்னிச்சுட்டேன் நல்லா சொல்லுவான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அந்த கூட்டத்துல ஆக்கி அருள் புரிவானாக, அமீன் சொல்லுமா. இப்போ இதுல முக்கியமான ஒரு சட்டம் இருக்குது. நாம் ஒரு பாவம் செய்கிறோம் என்றால் அதை வெளிப்படுத்தக்கூடாது. சில பேர் பெருமைக்கு சொல்லுவான், நான் அந்த பாவம் செஞ்சேன், இன்னைக்கு நான் பீடி குடிச்சேன் தெரியுமா, நான் இன்னைக்கு அவங்க கூட சுத்தினேன் தெரியுமா. அது ஒரு பாவத்தை பெருமையாக சொல்லக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய பாவத்தை அல்லாஹ் மறைத்திருக்கக்கூடிய நிலையிலே அந்த பாவத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தக்கூடாது. பிறருடைய பாவத்தையும் வெளிப்படுத்தி காமிக்க கூடாது. சொன்னாங்க, அல்லாஹ்விடத்துல மோசமான ஆள் யாரு தெரியுமா? இன்னமின் ஷர்ரி ஷர்ரினாஸ் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் ரொம்ப மோசமான ஆள் யாருன்னா, கணவன் மனைவி இருக்காங்களா, கணவன் மனைவி மத்தியில் இருக்கக்கூடிய ரகசியங்களை வெளிப்படுத்தக்கூடியவன். ஒரு கணவன் போய் மனைவியை பத்தி வெளியாட்ட போய் இப்படி இப்படிலாம் நாங்க இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடியவன் ரொம்ப மோசமானவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணும், மறுமையில் நம்மளுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய மன்னிப்பு வேணும்னா நம்ம உலகத்துல நம்மளுடைய பாவத்தையும் மறைக்கணும், பிறருடைய பாவத்தையும் மறைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹ் யௌமல் கியாமா, யார் உலகத்தில் முஸ்லிமான சகோதரனின் பாவத்தை மறைப்பாரோ, குறையை மறைப்பாரோ, அல்லாஹ் மறுமையில் அவருடைய குறையை மறைப்பான். அப்போ உலகத்துல நம்ம சாதாரணமா சொல்றோம், எவனாவது ஒருத்தன் நமக்கு தெரிஞ்சவன் எப்படியா அவனை மாட்டி விடலாமான்னு தான் நினைக்கிறான். அசத்து அவன் அப்படி செய்யறான், அசத்து அசத்து இவன் எப்படி செய்யறான் அசத்து அப்படின்னு சொல்றோம். தனிப்பட்ட முறையில சொன்னா பரவாயில்ல, எல்லாரும் முன்னாடி அவனை கேவலப்படுத்தி இப்படி செஞ்சாலும் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை என்ன செய்வான்? எல்லாம் பாதுகாக்கணும். நப்சாசம் அல்லாஹ் சொல்றான், நபியை பத்தி அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லியிருக்கிறான். அல்லாஹ் நபியை பத்தி பல இடத்துல சொல்லியிருக்கிறான். நப்சாசம் அவங்க அல்லாஹ் பத்தி இந்த இடத்துல இப்படி சொல்றாங்க, இன்னல்லாஹ் ஹய்யுன் சித்தீருன், அல்லாஹ் வெட்கமானவன், வெட்கப்படக்கூடியவன், பாவத்தை மறைக்கக்கூடியவன். எனவே நீங்கள் வெட்கத்தை விரும்புங்கள், பாவத்தை மறையுங்கள் அப்படின்னு நப்சாசம் அவங்க சொன்னாங்க. அப்போ நம்மளுடைய பாவத்தையும் நாம் மறைக்கணும், பிறருடைய பாவங்களையும் நாம் மறைக்கணும். கடைசி அவர் சம்பவம் சொல்லி முடிச்சினார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலகட்டத்துல ஒரு மனிதர் வாழ்ந்தார். அவர் 40 வருஷமா பாவம் பண்ணார். எத்தனை வருஷம்? 40 வருஷம் அல்லாஹ்வுக்கு பாவம் பண்ணிட்டே இருந்தார். அந்த ஊர்ல கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம்னா மழை இல்லாம, தண்ணி இல்லாம, மக்கள் உணவு இல்லாம கஷ்டப்பட்டாங்க. உடனே எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பனி இஸ்ராயீல் எல்லா மக்களையும் கிரவுண்டுக்கு கூட்டு மலை தொழுகை நம்ம நடத்தணும். அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செய்யறாங்க. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் வஹி அறிவிக்கிறான்,
மூசாவே, இந்த கூட்டத்திலே ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் எனக்கு 40 வருஷம் மாறு செஞ்சிருக்கிறான், பாவத்திலே இருந்திருக்கிறான், அந்த மனிதன் இந்த கூட்டத்திலிருந்து வெளியாகாத வரை மலை இறக்க மாட்டேன்னு நல்லா சொல்லிட்டான். இப்ப நான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் சொன்ன விஷயத்த மக்களுக்கு சொல்றாங்க. இந்த கூட்டத்துல ஒருத்தன் பாவம் செஞ்சவன் இருக்கிறான், 40 வருஷம் பாவம் செஞ்சவன், அவன் மட்டும் எஞ்சி போயிட்டா மலை இறங்கிடும், எஞ்சி போயிருங்க அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த அடியான் உள்ள எப்படி இருக்கும்? 40 வருஷம் பாவம் பண்ணியிருக்கேன், எஞ்சி போனதான் மழை வரும். இப்ப இந்த நிலையில அவன் வானத்தை பார்த்து துவா செய்யறான், யா அல்லாஹ் 40 வருஷம் நான் உனக்கு பாவம் செஞ்சேன், நீ மறைச்ச, யா அல்லாஹ் இப்ப நான் எஞ்சி போனா எனக்கு மிகப்பெரிய கேவலமா இருக்கும். அப்படித்தானே? ஒருத்தவன் சபையில இருந்து எஞ்சி போகும்போது இவன் தான் அந்த ஆளுன்னு தெரிஞ்சிடும். என்னை நீ மன்னிச்சிரியா அல்லாஹ் அப்படின்ட்டு அல்லாட்ட ஒரு உண்மையான முறையில தௌபா செய்கிறார். மழை நல்லா பெய்ய ஆரம்பிச்சுட்டு பஞ்சம் போயிட்டு. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியமா அல்லாட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ் கூட்டத்திலிருந்து யாருமே எஞ்சி போகல, 40 வருஷம் உனக்கு பாவம் செஞ்ச ஒரு அடியார் இருக்கிறாரு, எப்படி நீ மலை இறக்குன? அப்ப அந்த அடியார் என்ன செஞ்சிட்டாரு? தௌபா கேட்டு மீண்டுட்டாரு. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாட்ட திருப்பி கேட்கறாங்க, யா அல்லாஹ், யா அல்லாஹ் அக்பிர்னி மன் ஹுவ ஹாதர் ரஜுல் ஹத்தா அரிஃபஹு, அந்த ஆள் யாருன்னு கொஞ்சம் சொல்ல, அவனை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு உடனே அல்லாஹ் சொல்லக்கூடிய வாக்கியம் எவ்வளவு முக்கியமானது பாரு. யா மூசா சதர்துஹு வஹுவ யாஸினி, நான் பாவம், அவன் எனக்கு 40 வருஷம் பாவம் பண்ணான், அப்படி இருந்தும் நான் அவனை மறைச்சேன், இப்போ பாவம் மன்னிப்பு கேட்டு என்கிட்ட திருந்தி வந்துட்டான், அவனை எப்படி நான் காட்டி கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் எவ்வளவு கருணையாளன், எவ்வளவு நம்மளுடைய பாவத்தெல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறான் பாரு. பாவம் செய்யும் பொழுது 40 வருஷம் பாவம் செய்யும் பொழுதே இவனை நான் வெளிப்படுத்தல, இப்போ தௌபா செஞ்சு மீண்டுட்டான், அவனை எப்படி நான் உங்களுக்கு காட்டி கொடுப்பேன் அப்படின்ட்டு அல்லாஹ் சொன்னதாக சில வரலாற்று கிதாபுகள்ல, குறிப்பா யஹ்யா உலுமித்தீன் போன்ற கிதாபுகள்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ நாளைக்கு மறுமையில் நம்மளுடைய அமல்கள் எல்லாம் நமக்கு முன்னால் காட்டப்படும். உலகத்தில் நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட காட்டப்படும் 3 நிலையில. தினமும், வாரந்தோறும், வருடந்தோறும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட காட்டப்படுது. மறுமையில் நம்மளுடைய அமல்கள் 2 தடவை நமக்கு காட்டப்படும். முதல்ல பொதுவாக சஃப்ல வச்சு அல்லாஹ் சொல்லுவான். 2வது குறிப்பாக மூமினான ஒருவர் பாவம் செஞ்சான்னா தனிப்பட்ட முறையில் அல்லாஹ் அவரை அழைத்து உலகத்தில் உன்னுடைய பாவத்தை மறைத்தது போல் நான் மறைச்சிட்டேன், மன்னிச்சிட்டேன்னு சொல்லுவான். எனவே நம்மளுடைய அமல்கள் எடுத்து காட்டப்படக்கூடிய அந்த நாளில் நமக்கு மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பாவங்களையும் நம்ம வெளிப்படுத்தக்கூடாது. அல்லாஹ் யாரா பாவம் செய்யக்கூடிய வாய்ப்பு கொடுத்துக்க, அவன் செஞ்சிருந்தா அவனுடைய பாவத்தை என்ன செய்யக்கூடாது? வெளிப்படுத்தக்கூடாது. இப்ப இல்லாமல் அல்லாஹ் நம்மளுடைய அமல்கள் நாளை மறுமையிலே எடுத்து காட்டப்படும் பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெற்ற நிலையிலே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்ற நிலையிலே, அல்லாஹ்வுடைய சித்திரன் சொல்லக்கூடிய பாவத்தை மறைக்கப்பட்ட நிலையிலே அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.